அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். கிருபையினின்று விழுந்தீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் தியானிக்க முடியும். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அதாவது ஆகாரின் பின் சந்ததியாய் இல்லாதபடி சாராளின் வாக்குத்தத்த சந்ததியாக ஆவியை பெறக்கூடிய சந்ததியாக நீங்கள் நிலைத்திருங்கள். திரும்பவும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அதாவது விடுதலை பெற்ற நிலைமையிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன் விருத்த சேதனம் பண்ணுவதினால் கிறிஸ்துவினிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கப் போவதில்லை, ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்று சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன் விருத்த சேதனம் பண்ணினால் நீங்கள் நியாயப்பிரமாணம் முழுவதையுமே கடைபிடிக்க வேண்டியதாகிவிடும் என்கிற காரியத்தையும் அங்கே அவர்களுக்கு போதிக்கிறார். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிறவர்கள் கிருபை நின்று விழுந்தார்கள். நாங்களோ ஆவியை கொண்டு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீதிமான்களாக வாழ்கிறதற்காக விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சில கலாத்தியர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி நியாயப்பிரமாண சட்டங்களை கை கொள்ளும்படி தங்கள் விசுவாசத்தை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதைத்தான் கலாத்தியர் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலும் இங்கே கலாத்தியர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலேயும் பவுல் குறிப்பிடுகிறார். அவர்கள் கிருபை நின்று விழுந்து விட்டார்கள் என்றே கூறுகிறார். அதாவது இன்றைக்கு நம்முடைய கிரியைகளினால் சடங்காச்சாரத்தினால் நாம் ஒருபொழுதிலும் நீதிமானாக முடியாது. நம்முடைய பிரயாசங்களினால் நம்முடைய பாரம்பரியங்களை பின்பற்றுகிறதுனால நம்முடைய முயற்சிகளினால் ஒருபொழுதிலும் நாம் நீதிமானாக முடியாது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய குற்றமில்லாத இரத்தத்தை எனக்காக சிந்தி சிலுவையில் எனக்காக மரித்தார். அந்த இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் எவ்வளவு அது கொடியதாக இருந்தாலும் அது என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி அது எவ்வளவு செவேரென்று சிவப்பாக இருந்தால் கூட அது என்னை பஞ்சை போல வெண்மையாக என் வாழ்க்கையை மாற்றிவிடுகிறது என்கிற ஒரு நம்பிக்கை அந்த குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலும் அவர் மேலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேலும் வைக்கிற அந்த நம்பிக்கையானது நமக்கு ஈவாக தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற காரியத்தைத்தான் பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் மீண்டுமாக நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நியாயப்பிரமாண சடங்குகளை கை கொள்ளுகிறதினால் அல்ல, இன்றைக்கு நாமும் அநேக ஆச்சாரங்கள் என்கிற பெயரிலே அநேக சடங்குகள் என்கிற பெயரிலே நாம் நம்முடைய கிரியைகளை காண்பித்து இது நிமித்தமாக நாங்கள் நீதிமானாக மாறிவிடுவோம் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அநேக சுத்தபத்தமான காரியங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் இவைகளை செய்து நீதிமானாக மாறிவிடுகிறோம் என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிருபையினின்று விழுந்தீர்கள். தாவீது கூட தன்னுடைய வாழ்விலே அவருக்கு கிடைத்த வெளிச்சத்திலே சங்கீதம் 103வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொன்னவர் தொடர்ந்து சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கிருபையினால் இரக்கங்களினால்தான் நம்முடைய வாய் நன்மையினால் திருப்தியாகிறது, நம்முடைய வாழ்க்கை நன்மையினால் திருப்தியாகிறது என்கிற காரியத்தை இங்கே சங்கீதக்காரனே சொல்லியிருக்கிற காரியத்தை தான் பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற ஒரு விசுவாசத்தின் மூலமாகத்தான்
நாம் நீதிமானாக மாற முடியும். இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நீங்கள் கிருபை நின்று விழுந்தீர்கள். இதற்கு அருமையாக நாம் புரிந்து கொள்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யோவான் 15வது அதிகாரம் 4-6 வரையிலும் இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இயேசு அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவர் மேலே அவரை பற்றிய ஒரு விசுவாசத்தில், அவர் மேலுள்ள ஒரு விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு செடியாக இருக்கிறார், நாம் அதிலே உள்ள கொடியாக இருக்கிறோம். அந்த வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவர்களாக நாம் வாழ்கிறோம். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவரில் நிலைத்திராவிட்டால் எரியுண்ட ஒரு கொடியைப் போல நாம் வெளியே எரியுண்டு உலர்ந்து போவோம். நாம் அக்கினியிலே போடப்படுகிறதற்கு நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து விட்டோம். அதைத்தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபை, காலைதோறும் உம்முடைய கிருபை எனக்கு புதியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நான் ஒவ்வொரு காரியங்களை மேற்கொண்டு நான் உமக்குள்ளாக வெற்றி உள்ளவனாய் வாழ்கிறதற்கு தேவையான கிருபைகளை நீர் தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறீர். அதனால் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஜெபம் என்கிற என்னால் முடியாத காரியத்தை செய்கிற ஒருவரை நோக்கி, என்னால் எதுவுமே முடியாது, உம்முடைய பலத்தினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆவியானவரால் தான் எல்லாமே ஆகும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதற்காகத்தான் ஓடி வருகிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர் மீதுள்ள அவரை பற்றிய விசுவாசத்தில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் கிருபையை காத்து கொண்டவர்களாக, கிருபையில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். இல்லை என்றால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஜாக்கிரதையாய் வாழுவோம். அக்கினிக்கு தப்பி வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.